நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல அந்த மாதிரி இந்த சேம் இதே கல் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நானும் இங்கே தான் வாங்கினேன். இது வந்து சீசனிங் பண்ணுறதுக்கு ஒரு அரிசி தண்ணி வந்து ஒரு டப்பில் ஊற்றி விட்டுருங்க. ஒரு 10 days அப்படியே விட்டுருங்க. நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ண வேணாம். டெய்லி களைஞ்சிற தண்ணி வந்து அதில் ஊற்றி வச்சுருங்க. எடுக்க வேணாம், ஆல்ரெடி ஊற்றுனதெல்லாம் மாற்ற வேணாம், சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 days விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 2 times வந்து வாஷ் பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் தடவி வச்சுருங்க. ஒரு 1 days ஒரு 2 daysக்கு விளக்கெண்ணெய் தடவி வச்சுருங்க. வச்சுட்டு 2 times வாஷ் பண்ணிவிட்டு 2 days விளக்கெண்ணெய் தடவி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி 2 days அப்புறம் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து கல்லில் போட்டு நல்லா ஏகமாக ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு 2 days விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றி பாருங்கள். சூப்பராக வரும் தோசை ஒட்டாமல். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 days ஆகும் இது வந்து சீசனிங் பண்ணுறதுக்கு. சூப்பராக இருக்கும். ஆனால் பெரிய அழகாக கல் தோசை வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.